ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சண்டே ரொட்டீன் தாங்க. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ஹலீம் வந்து கேட்டுட்ருக்காரு. அதாவது இந்த ஹைதராபாடி ஹலீம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து குக்கிங் சேனலில் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹலீம் தான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் அதுதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ குக்கிங் வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹலீம்க்கு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் அந்த தால் எல்லாம் வந்து சோக் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300லேருந்து 350 கிராம் வந்து கோதுமை, ஃபுல் கோதுமை, அதாவது அது கிரைண்ட் பண்ணாமல் ஃபுல் கோதுமையாக இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மைசூர் தால், 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இந்த ரேஷியோவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுவிட்டு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அது ஊறினா தான் வந்து நல்லா வந்து வெந்துடும். ஏன்னா அந்த கோதுமெல்லாம் இருக்கனால நல்லாவே வந்து மையாக வெந்துடும். அதனால இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அதான் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டன் வந்து ஹலீம்க்கும் பாதி மட்டன் இந்த மாதிரி குழம்பும் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஹலீம்க்கு அந்த ஊர் நைட்டே சோக் பண்ண அந்த பருப்பு, அப்புறமா கொஞ்சம் மட்டன் வந்து ஹலீம்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹலீம்காக ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தால் எல்லாத்தையும் வந்து தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 10 விசில் இல்லைன்னா 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து மையாக வேகணும். அதுக்காக இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா வந்து எப்போவுமே பருப்பெல்லாம் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 9லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மட்டனை வேக வைக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். 500 கிராம்ஸ் வந்து போனோட தான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வந்துட்டு அந்த பிரிஞ்சலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நம்ம எலும்புள்ள மட்டனாகவே எடுத்துக்கலாங்க. போன்லெஸ்னாலும் ஓகே, எலும்புனாலும் ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி போனோட தான் எடுத்திருக்கேன். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இது வந்து வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லைங்க, நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தானே வேக விட போகிறோம். ஸோ அதனால நான் லைட்டாக 2 டைம் வதக்கி விட்டுட்டு கறியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக சும்மா வதக்கினா போதும். ரொம்ப தூரம் வந்து வதக்கிட்டு நம்ம இது பண்ணணும்னு கிடையாது. நல்லா இது வந்து வேக தான் விட போகிறோம். ஸோ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் வந்து இதுக்கு மசாலாவே, வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணால் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெளியில் வெதர் நல்லா இருந்தனால எல்லோரும் வந்து வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. தாஷு எங்கே போகிறீங்க? எங்க போகுது சர்வேஷ்? தர்ஷன் எப்படா டோரை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விளையாட போயிட்டான். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தர்ஷன் வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் நடந்து. ஹலீம்க்கு பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்துருச்சு. இந்த பருப்பை வந்து நம்ம இப்போ தனியாக, அதாவது தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த தாலை மட்டும் ஃபுல்லாக வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதே மாதிரி தான் மட்டனையும். மட்டன் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. நல்லா அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணனால அப்படியே நல்ல கலராக இருக்குது. இப்போ இதையுமே நம்ம அடிக்கணும், அதையும் அடிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பருப்பை மட்டும் அரைச்சிட்டேன். அதே மாதிரி மட்டனை வந்து வடிகட்டி மட்டனை வந்து போன் இல்லாமல் எடுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ போன் இல்லாமல் வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். போனை ஃபுல்லாக எடுத்துட்டு மட்டனை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருக்கணும். நல்லா வந்து மீடியமில் வச்சுட்டு கிளறணும். ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு இடையில பார்த்திங்கன்னா கேப்பில் கொஞ்சம் கேப்பில் நம்ம அந்த மட்டன் தண்ணி வந்து இருந்ததில்ல அந்த மட்டன் தண்ணியை சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். ஊற்றி நல்லா வந்து அது மாதிரி ஒரு மாதிரி திக்காய் வர்ற வரையும் நம்ம வந்து இது மாதிரி கிளறி இருக்கணும். ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு, இருந்தாலும் இது எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது மட்டனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டனையும் நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைடு ஆனியனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடு ஆனியன் இல்லை அப்படின்னா ஆனியனை கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து கடையிலேயே லைட்டாக ஃப்ரைடு ஆனியன் தான் வாங்கியிருந்தனால சும்மா கொஞ்சம் ஒரு காஞ்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் வேறு காய வச்சுருந்தோம்ல அதுலேயும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சியில் அது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லைட்டாக வந்து ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஆனியனையும் தூக்கி அந்த ஹலீம்குள்ளே வந்து கொட்டணும். ஆனியன் வந்து நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டிலேயே வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆனியனையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து அந்த கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா விட்டுருங்க. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு அப்படின்னா ஹலீம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ஆனியன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலீம் ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஹலீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் அப்புறமா லெமனு பூண்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? ஸோ லன்ச் வந்து மட்டன் குழம்பு, சாப்பாடு, அப்புறமா வந்துட்டு ஹலீம் இது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிட்ஸ் வந்து வெளியில் போய் விளையாடணும்னு சொன்னாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சு. கிட்ஸை கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் விளையாட விட்டோம். ஸோ பார்க்கில் வந்து வெதர் நல்லா இருக்கனால கிட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. காற்று மட்டும் அடிச்சுட்டே இருந்தது. தர்ஷன் நல்லா ஸ்விங்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.